நம்ம நாட்டுல ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டியோட சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறா. அப்படி ஆசைப்பட்டதும் அந்த பொண்ணுக்கு நடக்கவும் செய்யுது. ஆனா அதே ஒரு விஷயத்த ஆணாகவோ பெண்ணாகவோ இல்லாத மூன்றாம் பாலினத்தரான திருநங்கை அவங்க நினைக்கிறாங்க. அப்படி நினைச்சா அவங்க வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றத 2017 வருஷம் ரிலீஸ் ஆன நாகரிகெட்டன் அப்படின்ற ஒரு பெங்காலி படத்துல சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நாம இந்த படத்தோட முழுக்கதை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட முழுக்கதையும் கேட்கறதுக்கு முன்னாடி இது வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலேயே மது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபரை காட்டுறாங்க. இவரு தான் நம்ம படத்தோட ஹீரோ. ஹீரோ என்ன பண்ண போறாரு? ஒரு பொண்ணை இழுத்துட்டு இந்த ஊரை விட்டு ஓட போறாரு. அதுக்காகத்தான் இந்த நைட் டைம்ல கூட மூச்சிட்டு இருக்காரு மனுஷன். இப்ப அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்ப தூரத்துல ஒரு பொண்ணு யாருக்குமே தெரியாம பதுங்கி பதுங்கி வந்துட்டு இருக்காங்கல்ல, இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இப்ப ஹீரோ ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஒருவேளை உனக்கு நான் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கறேன் போல இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்ல, சீச்சி அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். அதை விட நம்ம ரெண்டு பேரும் இந்த மாதிரி திருமணம் பண்ணிக்கிட்டு என் வீட்டுக்கு வர போறோம் அப்படின்றத எங்க அப்பா அம்மா கிட்டயுமே சொல்லிட்டேன். அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷப்படுறாங்க. உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே இப்ப டாக்ஸில ஏறாங்க. இந்த படம் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நிகழ்காலம் அப்புறம் கடந்த காலம் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி தான் பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், ஓகேங்களா? இப்ப அப்படியே கட் பண்ணா ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு புல்லாங்குழல் கலைஞரா இருப்பாரு. அவர் இந்த ஊருக்கு எப்படி வந்தாருன்னு சொல்லி பார்த்தா வீட்டுல சண்டை போட்டுட்டு நான் சம்பாரிச்சு பணத்தை சேர்த்துட்டு தான் இனிமேட்டு இந்த வீட்டுக்குள்ள வருவேன், இல்லாட்டி நான் வீட்டு பக்கமே வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டை விட்டு ஓடி போயிட்டாரு மனுஷன். அதுக்கடுத்த நேரம் கொல்கத்தாவுக்கு இங்க வந்திருப்பாரு. இங்க வந்ததுக்கு அடுத்தது ஒரு குரு இருப்பாரு. அவர் கூட தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தங்கி இருக்கிறாரு. அந்த குருமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வித்துவான்களை உருவாக்கி இருக்காரு. அதே மாதிரி ஹீரோவை ஒரு புல்லாங்குழல் வித்துவானா உருவாக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவையான எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனாலும் இவங்க தங்கிட்டு இருக்க வீடுக்கு கரெக்டா வாடகை கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு அனுப்பி வச்சுட்டாங்க. இப்போ இங்க ரெண்டு பேரும் எங்க போறாங்கன்னு சொல்லி பார்த்தா ஒரு பாழடைஞ்ச பில்டிங், அந்த பில்டிங்ல இருக்கிற வீட்டுக்கு தான் போறாங்க. அப்படி போகும்போது ஹீரோ கேக்குறான், என்ன குரு இதை பாக்குறதுக்கு வீடு மாதிரியே இல்லையே, ஒரு கட்டாந்தரையா தான் இருக்கும் போல இருக்கு, இது எப்படி தங்குறது அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, அட மடையா வீட்டோட கதவை தட்டினா உன்னை தேடி சொர்க்கமே வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த நபர் சொல்றாரு. கதவை தட்டினா சொர்க்கம் வருமா என்னன்னு பாப்போமா? அதே மாதிரி ஹீரோ போயிட்டு கதவை தட்டுறானா வீட்டுக்குள்ள இருந்து யாருமே வரல. நம்ம சொர்க்கம் வரும்னு சொன்னீங்க, ஒண்ணுமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேக்குறப்ப பொருடா அப்படின்ட்டு அந்த குரு சொல்றாரு. அப்பதான் பக்கத்துல ஜன்னல் இருக்கு. அந்த ஜன்னல் வழியா ஹீரோ பாக்குறான். அங்க ஒரு சில பொண்ணுங்க உடமாட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இதான் அந்த பெரியவர் சொல்லியிருப்பாரு போல இருக்கு. கதவை தட்டுனா சொர்க்கம் உன்னை தேடி போறோம் அப்படின்ட்டு. கிழவனுக்கு குசும்ப பாத்தீங்களா? இப்ப என்ன பண்றாங்கன்னா அவங்களை கூட்டிட்டு மாடிக்கு கூட்டு போறாங்க. ஏன்னா ஹீரோவும் அவங்க குருநாதரும் வந்து பாத்தீங்கன்னா மாடியில தான் தங்க போறாங்க. மத்த பெண்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு கீழே தங்க போறாங்க. இது ஒரு ஹாஸ்டல் மாதிரி. இப்படியே இருக்கும்போது திருப்பி நிகழ்காலத்துல பஸ்ஸுக்காக டிக்கெட் எடுக்க வந்திருக்காங்க. ஏன்னா இவங்க ஊருக்கு போகணும்ல, அதுக்கு பஸ் வேணும்ல, அந்த பஸ்ஸுக்கு டிக்கெட் வேணும்ல, இதெல்லாத்தையும் எடுத்துட்டு இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது திருப்பி ஒரு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. இப்போதான் ஹீரோ முறையா ஹீரோன் கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கான். ஹீரோட குரு என்ன பண்றாரு, அந்த ஆத்துல வந்து குளிச்சிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஹீரோ உட்கார்ந்து இருக்கிறான். அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோன் வராங்க துணி துவைக்கிறதுக்காக. ஹீரோனை பார்த்து கேட்கிறாரு, ஏமா ஒரு பொண்ணா இருந்துகிட்டு ஆத்தங்கரையில தன்னந்தனியா துணி துவைக்க வந்திருக்கே, கால் தவறி தண்ணியில கிண்ணில விழுந்துட்டா உனக்கு என்ன ஆகுறது, அட்லீஸ்ட் உனக்கு நீச்சலாச்சு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு சந்தோஷம். ஏன்னா நம்ம கிட்ட ஒருத்தர் பேசுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. இப்படி இருக்கும்போது திருப்பி இவங்க நிகழ்காலத்துல காட்டுறாங்க. பஸ்ஸுக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு பசிக்குது போல இருக்கு, அதான் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹோட்டல்ல உட்கார்ந்து இருக்காங்க. இப்படி இவங்க சாப்பிட்டுட்டே இருக்கும்போது திருப்பி நம்மள பிளாஷ்பேக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அந்த காலகட்டத்துல ஹீரோக்கு என்ன பண்றாரு, அந்த பொண்ணு கிட்ட நல்லா பேசிட்டு இருக்கிறாரு. அந்த பொண்ணு நினைச்சு வந்து பார்த்தா ஒரு ஹிந்தி பாட்டும் பாடுறாரு. அது வந்து பார்த்தா ஹீரோனுக்குமே புரியுது, ஒரு நம்மளை பத்தி தான் பாடிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி இருக்கும்போது தான் ஹீரோ இந்த பிசினஸ் மட்டும் பண்ணிட்டு இல்ல, ஒரு வேலையுமே பார்த்துட்டு இருக்கிறாப்ல. என்ன சொல்லி கேட்டீங்கன்னா இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி ஃபுட் டெலிவரியில வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. எத்தனை நாளைக்கு தான் இந்த காம்படிஷன் அந்த கச்சேரியை நம்பி பணத்தை சம்பாதிக்க முடியும்? ஆனா பார்ட் டைமா வந்து பார்த்தா இந்த மாதிரி வேலைகளும் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா சிக்னல் போயிட்டு பணம் வாங்கிட்டு இருப்பாங்க அங்க இருக்கிறவங்க கிட்ட. இந்த மாதிரி வேலை எல்லாமே இவங்க பண்ணிட்டு இருக்கும் போதுதான் இப்போ இவங்களோட பஸ் மிஸ் பண்ணிட்டாங்க நிகழ்காலத்துல. இப்போ ஊருக்கு போகணும்னா பஸ் மறுநாள் தான் வரும். அது வரைக்கும் எங்க தங்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க. அங்க ஹீரோன் ஒரு திருநங்கை அப்படின்ட்டு தெரியும் போது அந்த கடைக்காரர் கேட்கிறாரு, எத்தனை மணி நேரத்துக்கு உங்களுக்கு ரூம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்கள தப்பான பார்வையில நினைச்சிட்டாரு போல இருக்கு. உடனே ஹீரோ கோபப்பட்டு என்ன சொல்றாங்கன்னா, யார பத்தி என்ன கேள்வி கேட்ட, நாங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா புருஷன் பொண்டாட்டி இந்த இடத்துல தான் தங்கறதுக்காக வந்திருக்கோம், எங்க கிராமத்துக்கு போற பஸ் மிஸ் ஆயிட்டு ஒரு நாள் நைட்டு முழுக்க நாங்க தங்க போறோம் புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவருக்கு என்ன பண்றானா அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு நேரா அந்த ரூமுக்கு போயிட்டாரு. இங்க போனதுமே ஹீரோன் கிட்ட என்ன சொல்றானா, இங்க பாரு இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா சரியான இடம் கிடையாது போல இருக்கு, ஆசத்துக்கு இந்த லாட்ஜ் தான் கிடைச்சு நம்ம புக் பண்ணிட்டோம், இன்னைக்கு ஒரு நாள் நைட் இங்க தங்கி ஆகணும், யாரும் வந்து கூப்பிட்டாலும் கதவு திறக்காத அப்படின்றாரு. அது மட்டும் இல்லாம இவருக்கு தெரிந்த ஒரு டீச்சர் அம்மா இருக்காங்களா, அவங்கள போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அவங்கள பார்த்து அடுத்தது அவங்களும் ஒரு திருநங்கையா இருந்தவங்க தான், இப்போ அவங்க ஒரு பெண்ணா மாறி
இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டா உனக்கு உதவி கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும், நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்படி போறப்ப என்ன சொல்லிட்டு போறேன்னா, பிக்க மட்டும் கட்டிடாத. ஆமாங்க, ஹீரோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா முடி பலர்ல இன்னும் பிக் தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. பிக்க மட்டும் நீ கழட்டிடாத, அப்படி கழட்டிட்டீங்கன்னா பிரச்சனையா போயிடும். பிக்கோட பாக்குறதா ஏதோ பொண்ணு மாதிரி லட்சணமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோக்கு என்ன பண்றான், அந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டு திருப்பி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஹீரோன் கேக்குறாங்க, இப்பதான் போனா அதை கட்டி வந்துட்ட அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, இல்ல இந்த வீட்டுல என் தம்பி ஒருத்தன் தங்கி இருக்கான்னு சொன்னாங்க, அதான் அவனை பார்த்துட்டு பேசிட்டு போலான்னு சொல்லி வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கிண்டல் பண்றாரு. அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து ஹீரோக்கு என்ன சொல்றாருன்னா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த டீச்சர் அம்மா போய் பார்க்கலாம், அப்பாயின்மெண்ட் கிடைச்சிட்டு அவங்க ஸ்கூல்ல தான் இருக்காங்க, நம்மள வர சொல்றாங்க, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டு ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த டீச்சரை பாக்குறதுக்காக கிளம்பி போறாங்க. அங்க போயிட்டு அந்த டீச்சர் கிட்ட ஹீரோனை காட்டி என்ன சொல்றாருன்னா, இந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இவ மனதளவுல ஒரு பொண்ணாக இருந்தாலும் உடம்பளவுல இன்னொரு ஆணாக தான் இருக்காளே, அவளை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆபரேஷன் பண்ணி நீங்க பெண்ணா மாறின மாதிரி எங்களுக்குமே கொஞ்சம் கைட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒன்னும் பிரச்சனை இல்லமா, ஆபரேஷன் பண்ணிக்கிட்ட நீயும் பொண்ணா மாறிடலாம், ஆனா என்ன கொஞ்சம் உடம்புல வலிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எது உடம்பெல்லாம் வலிக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லி கேக்குறப்ப, ஆமா உடம்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வலிக்கும், ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லட்சக்கணக்கில் பணம் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது லட்சக்கணக்கிலையா? ஆமாமா, லட்சக்கணக்கில் பணத்தை கொட்டினாதான் உன்னை பொண்ணா ரெடி பண்ண முடியும், அப்போதான் நீ மதிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க கிட்ட ஒரு 10,000 பெறறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இவங்க எப்படி லட்சக்கணக்கில் பணத்தை புரட்ட போறாங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப டக்குனு அந்த டாக்டர் அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு, உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆயிட்டு உனக்கு அந்த பொண்ணு மேல விருப்பம்னா நீ சந்தோஷமா கூட வாழ்ந்துட்டு இருக்கலாம், என்ன உங்க கையில எப்ப பணம் கிடைக்குதோ அப்ப நீங்க வந்துட்டு ஆபரேஷன் படிக்கீங்க, பிரச்சனையே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இதுக்கு அடுத்ததான் இவங்க ரெண்டு பேரும் திருப்பி வீட்டுக்கு கிளம்புறப்ப அந்த டாக்டர் அம்மா கூட்டு ஒரு சாமி சிலையை கையில கொடுக்குறாங்க. இந்த சிலையை வந்து பாத்தீங்கன்னா நீ பத்திரமா வச்சுக்க, நீ கேட்கிற எல்லாத்தையுமே இந்த கடவுள் உனக்கு கொடுப்பாரு, டெய்லி பிரேயர் பண்ணிட்டு வா, கண்டிப்பா உனக்கு நல்லதே நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த டாக்டர் அம்மா இவங்க ரெண்டு பேருமே பலி அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப அப்படியே கற்பனா ஹீரோக்கும் ஹீரோனுக்கும் லவ் எப்படி செட் ஆச்சு எப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. இவங்க எல்லாருமே நார்மலா பழகிட்டு இருக்கிறத அந்த வீட்டுல இருக்கிற குரு அம்மா அப்படின்ற ஒருத்தவங்களுக்கு தெரிய வருது. அவங்க என்ன பண்றாங்க, ஹீரோனை கூட்டு திட்டலாம் செய்யல, அட்வைஸ் மட்டும் தான் பண்றாங்க. இந்த ஆண்கள் எப்படி அவங்க எப்படிலாம் நம்ம கிட்ட பழகுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு ஆண் அப்படின்றவன் அவன் தேவைக்கு மட்டும்தான் நம்மளை பயன்படுத்திப்பானே தவிர தேவை முடிஞ்சக்கடுத்து நம்மள இந்த இடத்தை விட்டு துரத்தி விட்டுருவான், ஏன் நம்ம உயிருக்கு கூட ஆபத்தாகும், நம்மளாலே அதாவது திருநங்கையாலேயே ஒரு திருநங்கைக்கு ஆபத்து வரக்கூடிய நிலைமை கூட நம்ம ஊர்ல இருக்கு, நீ புரிஞ்சு நடந்துப்ப அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட சொல்றாங்க. அதோட ஹீரோ கிட்டயுமே போயிட்டு, இங்க பாரு, என் பொண்ணு இதுக்கு மேல நீ டார்ச்சர் பண்ண கூடாது, அவ உனக்கு செட் ஆக மாட்டா, நீ வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம், உன் வாழ்க்கையை வீணாக்கிடாது அப்படின்ற மாதிரியுமே அவங்க ஹீரோ மாதிரியுமே அக்கறைப்பட்டு தான் அட்வைஸ் பண்றாங்க. ஆனா இது ஹீரோ என்ன பண்றான், ஹீரோனை கூட்டிட்டு வீட்டை விட்டு போடி வந்துட்டான். இதான் நம்ம ஓப்பனிங்ல பார்த்திருந்திருப்போம். இப்ப ஹீரோ என்ன பண்றான், திருப்பி அந்த பொண்ணை கூட்டிட்டு ஒரு லாட்ஜுக்கு போறானே, அங்க போன அடுத்து ஹீரோ அதே நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த டாக்டர் அம்மா சொன்னதே நினைச்சிட்டு இருக்கிறப்ப டக்குனு ஹீரோ என்ன சொல்றாப்ல, இங்க பாரு, இத பத்தி நீ எதுக்கு நினைச்சிட்டு இருக்கிற, நான் வந்து நீ பொண்ணானதுக்கு அடுத்ததான் கல்யாணம் பண்ணி என்னைக்காச்சும் சொன்னா, பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கண்டிப்பா நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன், நம்ம ரெண்டு பேரும் 100 இல்ல 200 வருஷம் சந்தோஷமா வாழலாம், நமக்குள்ள என்ன நடக்குமோ அதெல்லாம் இங்க நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா புருஷன் பொண்டாட்டியா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்படி இருக்கும்போது தான் ஹீரோ என்ன பண்றான், இதுக்கு மேல நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்க வேணாம், என்னோட சொந்த கிராமத்துக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஏன்னா நீ சிக்னல்ல பணம் கேட்டது, ராஜம்மா கிட்ட இருந்தது, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இங்க இருக்கிறப்ப பிரச்சனை தான் வருமே தவிர நம்ம கிராமத்துக்கு போயிட்டா அங்க ஒரு நிம்மதியான வாழ்க்கைய வாழலாம், அதுக்கடுத்து நம்ம பணத்தை ரெடி பண்ணிட்டு உனக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரோனும் வந்து பாத்தீங்கன்னா சரி அப்படின்றாங்க. அதோட நீ என்ன பண்ற, விக்கு மட்டும் கைட்டிடாத, விக் இருந்தா தான் உன்னை பொண்ணா மதிப்பாங்க நினைப்பாங்க, மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோன் கிட்ட பேசிட்டு அவங்க கிராமத்துக்கு கிளம்புற மாதிரி காட்டுறாங்க. அப்படி போகும்போது ஹீரோ ஒரு விஷயத்த சொல்றான், ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அண்ணன் இருக்கானா, அவனுக்கு கல்யாணம் ஆயிட்டா அவனுக்கு ஒரு குழந்தையும் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உனக்குன்னு யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப ஹீரோன் யோசிச்சு பாக்குறாங்க. எனக்குன்னு யாரும் கிடையாது, ஒரு தங்கச்சி மட்டும் தான் இருந்தா, அவளுக்கு ஒரு சின்ன பிரச்சனை, அதனால தான் அவளை விட்டுட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா கொல்கத்தா வந்து இந்த ராஜாமா கிட்ட சேர்ந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க பேசிட்டு அந்த கிராமத்துக்கு வராங்க. இப்ப கிராமத்துக்கு வந்த அடுத்தது அம்மாக்காரிக்கு ஒரு அதிர்ச்சி, என்னன்னா பையன் ஒரு பொண்ணை இழுத்துட்டு வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே பையன் என்ன சொல்றானா, அம்மா இவதான் வந்து பாத்தீங்கன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு, உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேனே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறான். அது மட்டும் இல்லாம இவங்க என்ன பண்றாங்க, அன்னிகாரி கிட்ட போயிட்டு அறிமுகப்படுத்துறாங்க, இவதான் நம்மளோட 2வது மருமக அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தன்னோட அண்ணன், அப்பா கிடையாது அண்ணன் மட்டும் தான் இருக்காப்ல, அவருகிட்டயுமே போயிட்டு இந்த மாதிரி நடந்த எல்லாத்தையும் சொல்ல, சரிடா பணம் சம்பாரிச்சுதான் வீட்டுக்கு வருவேன்னு சொன்னேன், போயிட்டு ஒரு நல்ல பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்க பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அன்னிகாரி என்ன பண்றானா, இந்த பொண்ணு பாக்குறதுக்கு அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அன்னி நாட்கள் பூராவே வந்து பாத்தீங்கன்னா அன்னிகாரி வந்து ஹீரோன் கூட தான் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அன்னிகாரி ஹீரோனை பார்த்து கேக்குறா, உன் முடி ரொம்ப அழகா இருக்குமா, என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப இது வெறும் பிக் தானே, அவங்க என்ன சொல்றாங்கன்னா டெய்லி ஷாம்பு போட்டு குளிப்பேன், என்ன தேய்க்கிறேன் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன
பண்றாங்கன்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் மாத்த போற அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ என்ன பண்றாரு, ஹீரோனை தன்னோட ரூமுக்கு கூப்பிடுறாரு. எதுக்குடா எங்க ரெண்டு பேரும் பிரிக்கிறேன், நாங்க பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் வந்து அவங்க முன்னாடி நிக்கிறப்ப அந்த அன்னிக்காரி ட்ரெஸ் மாத்துறாங்க. அப்ப ஹீரோனுக்கு என்ன நினைக்கிறா, அன்னைக்கு இருக்கிற மாதிரி ஒரு உடல் அமைப்பு நமக்கு இருந்தா நம்மளும் ஒரு பொண்ணு தானே, நம்மளுமே நல்லா நம்மள பாத்துப்பாங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏக்கப்பட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது தான் கிரண் தன் வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயத்தை நினைச்சு பாக்குறாங்க. அதாவது கிரண் வந்து சின்ன பையனா இருக்கும் போதே அவங்களுக்கு பெண்ணா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருந்திருக்கு. அதனாலேயே ஸ்கூல்ல நடந்த ஒரு போட்டியில பெண் வேஷம் போட்டு அதுல பரிசு வின் பண்ணிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் அவங்க அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா இப்ப ஏற்கனவே பொண்ணு மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கான், இப்ப நீ பொண்ணு மாதிரி மேக்கப் போட்டு விட்டுட்டு பின்னாடி ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திட்டி இருக்கிறாரு. அதுக்கு அடுத்ததுமே ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வேஷம் போட்டு இருந்தாருல, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பொண்ணாவே வளர்ந்துட்டு இருந்திருக்காரு. மனதளவுல ஒரு பொண்ணாவே இருந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒரு நபர், அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா பிதார்த், அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நல்லா பழகி இருக்காரு. அவருக்கு வந்து ஹீரோனோட நிலைமை புரிஞ்சு உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன், உனக்கு ஆபரேஷன் பண்ணிட்டு நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு பேசியிருக்கிறாரு. ஹீரோனும் அவரை நம்பி தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருந்திருக்காங்க. இப்படி இருக்கும்போதுதான் ஒரு நாள் ஹீரோனோட தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்கிறதா சொல்லி தெரிய வருது. அந்த மாப்பிள்ளை யாருன்னு சொல்லி பார்த்தா ஹீரோன் லவ் பண்ணிட்டு இருக்க அந்த பிதார்த் தான். அவங்க கிட்ட போய் கேக்குறாங்க, என்ன தானே லவ் பண்ணிட்டு இருந்த, திடீர்னு என் தங்கச்சை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றேன், என்ன கதை அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப இப்ப நான் மட்டும் என்ன சொல்றேன், அவளையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன், பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அப்போ மெயின் பார்ட்டி நீ சைடு பார்ட்டி அப்படின்ற மாதிரி சொல்ல, இதுக்கு மேல இவங்க கிட்ட பேசி நமக்கு பிரோஜனம் இல்ல, மிஞ்சி பிஞ்சு போனா நம்மள ஏதாச்சும் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சோட கல்யாணத்தை இவங்க சோகமா நடத்தி வைக்கிறாங்க. தங்கச்சோட கல்யாணம் முடிஞ்சதுக்கு அடுத்தது ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா யாருக்குமே தெரியாம இந்த வீட்டை விட்டு கிளம்பி கொல்கத்தா போயிருப்பாங்க. அங்க போனக்கு அடுத்து அந்த ராஜாமா மீட் பண்ணிருப்பாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ சேஃப்டியா அந்த இடத்துல இருக்கலாம், ஆனா நான் ஒரு தொழில் சொல்லுவேன், அந்த தொழிலை நீ பண்ணி தான் வந்து பார்த்தனா பணத்தை சம்பாதிக்க முடியும், அதுல வந்து பார்த்தா 30% எனக்கு நீ கொடுத்துடணும், நீ மீதி பணத்தை என்ன வேணா பண்ணலாம், நான் கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. ஹீரோனுக்கு வேற வழி கிடையாது, அவங்க கூட சேர்ந்து இந்த சிக்னல்ல வந்து பார்த்தனா பணம் வாங்குற அந்த வேலையை பார்த்திருப்பாங்க. அதுக்கடுத்து ஹீரோவை கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்க வந்திருப்பாங்க. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தனா ஹீரோவோட ஒரு கச்சேரியில நினைச்சிட்டு அழுதுட்டு இருக்கிறப்ப அன்னிக்காரி என்ன பண்றா, ஹீரோன் வந்து அவங்க அப்பா அம்மா நினைச்சு அழுக்குறாங்கன்னு சொல்லி நினைச்சிட்டு அதெல்லாம் ஏமா வருத்தப்படுற, உனக்காக நாங்க இருக்கோம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனோட தலையில கை வைக்கும் போது விக்கு கைண்டு விழுந்துருது. அது அங்க இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தனா பாக்குறாங்க. பார்த்துட்டு ஹீரோக்குமே ஒரு மாரியா போயிட்டு ஹீரோ போனே அந்த இடத்தை விட்டு போயிட்டாரு. அவங்களுக்குமே வந்து பார்த்தனா ஒரு மாரியா போயிட்டு அன்னிக்காரிக்குமே ஒரு பையன், அதாவது திருநங்கைக்கு முன்னாடியே நம்ம ட்ரெஸ் எல்லாம் மாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே கட் பண்ண நைட்டு ஹீரோக்கு என்ன பண்றாரு, ஹீரோனுக்கு கால் பண்றாரு. பட் அந்த போனை யார் எடுக்கிறான்னு சொல்லி பார்த்தா அன்னிக்காரி தான் எடுக்கிறாங்க. அண்ணி அவ எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, ஏண்டா உனக்கு அறிவே கிடையாதா, போயிட்டு ஒரு பையனை லவ் பண்ணிருக்க அப்படின்னு சொல்றப்ப, அண்ணி என்னோட காதலை பத்தி உங்களுக்கு தெரியாது, அவ எங்க அப்படின்றப்ப, அவ எங்க போனான்னு தெரியல, போன் மட்டும் தான் இங்க இருக்கு அப்படின்ற மாதிரி அன்னிக்காரி சொல்றாங்க. திருப்பி அதை கேக்குறப்ப உங்களுக்கு புரியாது, போனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு என்ன பண்றானா நைட்டு முழுக்க ஹீரோனை தேடி பாக்குறான். ஹீரோனை எங்கேயும் காணும். அதனால மறுநாள் தன்னோட வீட்டுக்கு போறப்ப அண்ணன்காரன் என்ன சொல்றானா, இங்க பாரு நீ பண்றது சரி கிடையாது, ஒரு திருநங்கை எங்க வீட்டு மருமகளா எங்களால ஏத்துக்க முடியாது, எங்க குடும்பத்தோட மானத்தை வாங்கிட்டு நீ வீட்டை விட்டு வெளில போ, பெட்டி பெடிக்கெல்லாம் எடுத்துட்டு போ அப்படின்றப்ப ஹீரோவும் கிளம்பிட்டாரு. அப்படி போகும்போது டக்குன்னு அண்ணி என்ன பண்றாங்க, கையில கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு ஹீரோனோட செல்போன் அப்புறம் அவங்க கும்பிட்டு இருந்த அந்த சாமி சிலையை கொடுத்துட்டு, நைட்டு யோசிச்சு பார்த்தேன், உன் காதல் வந்து பார்த்தா உண்மையானதான், அவளை எங்க இருக்கான்னு சொல்லிட்டு நீ தேடி கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணிக்க, என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கும் அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா ஹீரோக்கு என்ன பண்றாரு, அந்த பொண்ணு எங்க எல்லாமோ தேர்றாரு, காணும். ஆனா ஹீரோவோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு மார்க்கெட்ல ஹீரோன் உட்கார்ந்துருக்காங்க. ஒரு டீ கடை நினைக்கிற அந்த கடை முன்னாடி உட்கார்ந்துருக்க அந்த இடத்துக்கு ஒரு சில திருநங்கை வந்துட்டு பணம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோன் அந்த இடத்துல புதுசா இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோன் கிட்ட சண்டை போட போறாங்க. அப்பதான் ஹீரோனுக்கு அவங்க குருமா சொன்னது ஞாபகம் வருது. என்னன்னா இந்த திருநங்கைக்கு மூலமாவே நமக்கு பிரச்சனை வரும்னு சொல்லிருப்பாங்கல்ல. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, எவடி நீனு புதுசா எங்க இடத்துக்கு வந்துட்டு பணத்தெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டியா, எங்களுக்கே போட்டியா வரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. அவங்க ட்ரெஸ் கிழிச்சு அவங்க மேல இங்க ஊத்தி இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவும் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு சில போலீஸ்காரங்க வந்து யார் மேல தப்பு இருக்குன்னு கூட கேட்காம ஹீரோனையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க. இப்ப இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ தேடி முடிச்சிட்டு கடைசி அந்த மார்க்கெட்டுக்கு வரானா, அங்க வந்து ஒரு கடைக்காரத்தை ஹீரோன் போட்டோ காட்டி கேக்குறப்ப, தம்பி இந்த பொண்ணு இப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் ரொம்பவே ராக் பண்ணாங்க, அதனால போலீஸ் கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ காட்டுறாரு. அதை பார்த்தோம் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மன உளைச்சலாகி அழுக ஆரம்பிக்கிறாரு. அதுக்கடுத்து என்ன பண்றாருன்னா நிறைய ஹீரோனை தேடி அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறப்ப, மாமாவுக்கு யார் நீனு, மாமாவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரன் எக்கத்தலமா கேட்கறான். அதுக்கு ஹீரோ என்ன சொல்றான்னா, நான் மாமாலாம் கிடையாது, அந்த பொண்ணோட புருஷன், எங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆயிட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல, அவளை பார்த்தா பொண்ணு மாதிரி தெரியலையே அப்படின்றாங்க. அவ வந்து திருநங்க தான், பட் இருந்தாலும் அவளை விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிருக்கேன் அப்படின்றப்ப, சரி இங்க வந்து பார்த்தா ஆணுக்குன்னு சிறை இருக்கு, பெண்ணுக்குன்னு ஒரு தனி செல் இருக்கு, ஆனா திருநங்கைகளுக்கும் சொல்லிட்டு ஒரு செல்லு கிடையாது, அதனால அவளை ஆணோட சிறையில அனுப்பி வச்சிருக்கேன், வா போய் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் பாக்குறாங்க. பார்த்தா போலீஸ்காரங்களுக்கும் சரி ஹீரோக்கும் சரி ஒரு அதிர்ச்சி. என்னன்னு சொல்லி பார்த்தா ஹீரோயின் வந்து அவங்க புடவையால தூக்கு போட்டு இறந்து போயிட்டாங்க. ஏன்னா இவங்க நினைச்சு பார்த்திருக்காங்க சின்ன வயசுல இருந்து எவ்வளவு அசிங்கப்பட்டாங்க, எவ்வளவு துன்புறுத்தல் அனுபவிச்சாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த திருநங்கைகளும் சரி இந்த சிறையில ஒரு சில ஆண்களும் இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடக்கும்
முயற்சி பண்ணிருக்காங்க. இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இதுக்கு மேல நம்ம உயிரோட இருக்கிறதோட செத்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் ஹீரோன் தற்கொலை முயற்சி பண்ணி இறந்து போயிருக்காங்க. இதை பார்த்து அடுத்த ஹீரோ கதறி கலத்தி அழுதுட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்த ஹீரோ என்ன பண்றாரு, திருப்பி இந்த கிராமத்துல இருக்க அவருக்கு பிடிக்கவே இல்ல. திருப்பி கொல்கத்தாக்கு அந்த ராஜாமா கிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் மாதிரி புடவை கட்டிட்டு போறாரு. அங்க இருக்கிற எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஹீரோ வந்து இவரை பயன்படுத்திட்டு கைட்டி விட்டுட்டாரு, ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா தன்னை யூஸ் பண்ணிட்டு விட்டுருவாங்க அப்படின்றது எப்பயாச்சும் ஹீரோன் புரிஞ்சுக்கிட்டாலே அப்படின்ற மாதிரி சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா அங்க இருக்கிற யாருக்குமே தெரியல அது ஹீரோன் கிடையாது, ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து பாத்துட்டு இந்த படத்தோட கதையை முடிச்சுட்டாங்க. இவங்க திருநங்கையா பிறந்ததோட இவங்க பண்ண பாவம் என்னங்க சொல்லுங்க. அவங்களுமே ஒரு கடவுள் மாதிரி தானே, அவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்றத ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில தான் இந்த படத்துல சொல்லி வச்சிருக்காங்க. மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோல பாக்குறேன். அது வரைக்குமே டாடா பை பை.